டியர் பேரண்ட்ஸ், டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்று எனது இந்த எஜுகேஷன் வாய்ஸ் என்ற இந்த கல்வியின் குரல் என்ற எனது யூடியூப் சேனல் சம்பந்தமாக சில விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காக வந்திருக்கின்றேன். உண்மையில் இந்த யூடியூப் சேனல்களை பொறுத்த மட்டில் பல்வேறு விதமான யூடியூப் சேனல்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக அரசியல், சமூகவியல், நடைமுறை விடயங்கள், பொருளாதாரம் சம்பந்தமான விடயங்கள், பல்வேறு விதமான ஒன்றுக்கொண்டு சொல்ல முடியாத பல்வேறு விதமான தலைப்புகளில் இங்கே யூடியூப் சேனல்கள் இருக்கின்ற போதும் நான் ஏன் எஜுகேஷன் வாய்ஸ், அதாவது கல்வியின் குரல் என்ற இந்த யூடியூப்பை நடாத்த வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு வினா எனக்குள்ளும் எழுந்திருக்கின்றது. அதேபோல் உங்களுக்குள்ளும் பல்வேறு விதமான வினா எழுந்திருக்கலாம். இது ஒரு ஏன் இந்த விடயத்தை நான் ஆரம்பித்திருக்க வேண்டும் என்று. உண்மையில் ஒரு சமுதாயம் தங்களுக்குள் எரியும் பிரச்சனை சம்பந்தமாகத்தான் அதிகமாக பேச வேண்டும், டிஸ்கஸ் பண்ண வேண்டும், அதிகமாக கலந்துரையாட வேண்டும், அது தொடர்பான திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும். அந்த விடயத்திலிருந்து நாம் முன்னே செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து ஆலோசிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் எமது சமூகத்தில் மிக முக்கியமான பிரச்சனை, மிக அதிகமாக எரிந்து கொண்டிருக்கும் பிரச்சனை தான் கல்வி. ஏனைய பிரச்சனைகள் பொருளாதாரம், அரசியல், சமூகவியல் செயற்பாடுகளில் ஓரளவு நாம் முன்னே இருந்தாலும் கல்வி என்ற செயற்பாட்டில் நாம் குறிப்பிட்டு சொல்லும் அளவு முன்னாக இல்லை. அவற்றை நாம் அதிகமான புள்ளி விவரங்களூடாக கூட நாம் விளக்க முடியும். இலங்கையில் 950 கிட்டத்தட்ட 950 கிட்டத்தட்ட 1000 முஸ்லிம் பாடசாலைகள் காணப்படுகின்றன. அவற்றில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு பிரபல்யமான பாப்புலர் ஸ்கூல் என்று 1-2 கூட நாம் சொல்வதற்கில்லை. அதுதான் எமது கல்வி நிலை சம்பந்தமாக, பாடசாலைகள் சம்பந்தமாக நாம் சொல்லக்கூடிய குறைபாடு. எமக்கு என்று ஒரு பிரபல்யமான ஒரு பாப்புலர் ஸ்கூல் நமக்கில்லை. அதாவது நாம் உருவாக்கக்கூடிய மனிதர்கள், இன்னும் மனிதர்களை உருவாக்கும் நல்ல நிறுவனம் எங்களிடத்தில் இல்லை. அதே போன்று சமூக நிறுவனங்களை எடுத்து பாருங்கள். அதே போன்று இலங்கையில் காணப்படும் பேராசிரியர்கள் கிட்டத்தட்ட 400 பேராசிரியர்கள் காணப்படுகின்றார்கள் இலங்கையில். இதில் எமது சமூகத்தில் இருந்து எத்தனை பேராசிரியர்கள் இருக்கின்றார்கள்? விரல் விட்டு கொள்ளக்கூடிய மிகவும் நுண்ணிய குறுகிய அளவில் தான் 2, 3 அல்லது 4, 10க்குள் தான் எமக்கு பேராசிரியர்கள் இருக்கின்றார்கள். கல்விமான் என்று சொல்பவர்கள் ஒரு சமூகத்தின் அச்சாணி, வேர். ஒரு சமூகம் என்ற இயந்திரத்தின் சக்கரங்கள் தான் அந்த சமூகத்தின் கல்வியியலாளர்கள், அந்த சமூகத்தின் பேராசிரியர் போன்ற நாலேஜ் ஜெனரேட்டர்ஸ் என்று சொல்வார்கள் அவர்களை. அதாவது அறிவு கொள்ளளவிகள், அறிவை உருவாக்குவர்கள், நாலேஜ் ப்ரொடக்ட் பண்ணுபவர்கள். அவ்வாறானவர்கள் இல்லாத ஒரு சமூகம்தான். நாம் எத்தனை வீதம்? அதே நேரம் நாம் இலங்கை சிறைச்சாலைகளில் எத்தனை வீதம் இருக்கின்றோம்? 22 வீதம் இருக்கின்றோம். நாம் 10 வீதமாக வாழ்கின்றவர்கள் 22 வீதம் சிறைச்சாலைகளை அடைத்துக் கொண்டிருக்கின்றோம், நிரம்பி வழிகின்றார். குற்றச் செயல்கள் அதிகரிக்கின்றது என்றால் ஒரு சமூகத்தில் அங்கே கல்வி அறிவு குறைவு என்பதனர். கல்வி, கேள்வி, ஞானம், தெளிவு இல்லாமை காரணமாகத்தான் குற்றச் செயல்களில் அதிகமான மக்கள் ஈடுபடுவார்கள். எனவே அந்த வீதத்தை பாருங்கள். அதிகமான மக்கள் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு சிறைகளில் இருக்கின்றார்கள். பேராசிரியர்களில் எமது கல்வித்துறையில் பணிபுரியும் விரிவுரையாளர்கள், இலங்கையிலே காணப்படும் 16 பல்கலைக்கழகம், இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் போன்ற அரச பல்கலைக்கழகங்கள் எத்தனை பேராசிரியர்கள், எத்தனை விரிவுரையாளர்கள், நிரந்தர விரிவுரையாளர்கள் எங்கள் சமூகத்திற்கு இருக்கின்றார்கள்? இல்லை. நாம் விரல் விட்டு சொல்வதற்கு கூட இல்லை. இலங்கையில் காணப்படும் மருத்துவ பீடங்களில் எத்தனை மாணவர்கள் மருத்துவத்துறையில் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் சமூகத்தில்? உரிய வீதங்களை, உரிய புள்ளி விவர மட்டங்களை நாம் எட்டிவிட்டோமா, அடைந்து விட்டோமா? இல்லை. இந்த விடயங்களை வைத்து நாம் பார்க்கின்ற போது நாம் கல்வியில் இன்னும் முன்னே வரவில்லை. நமக்கு பேசக்கூடிய விடயம் அரசியலில் ஓரளவு நாம் முன்னேறி இருக்கின்றோம். அதாவது எமது அரசியல் கட்சி தலைவர்கள், எமக்கு இருக்கின்ற அமைச்சர்கள் எத்தனையோ பேர் அரசியலில் முன்னேறி நன்றாக அவர்கள் பலம் உள்ளவர்களாக மாறி இருக்கின்றார்கள். சமூகம் முன்னேறி இருக்கின்றதா என்றால் கேள்விக்குறி. அரசியலில் நிறைய பேர் முன்னேறி இருக்கின்றார்கள்.
அதேபோல் கல்வித்துறையில் தான் அதிகமானவர்கள் இன்னும் முன்னேறுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்பதால் இந்த கல்வி எஜுகேஷன் வாய்ஸ் என்ற இந்த கல்வியின் குரல் என்ற எனது இந்த யூடியூப் சேனலின் ஊடாக அதிகமாக கல்வி சம்பந்தமாக கலந்துரையாடலாம், பேசலாம், கல்வி தொடர்பான சிந்தனை கிளர்ச்சிகளை ஏற்படுத்தலாம் என்பதற்காக இந்த சேனலை நான் தொடங்கி இருக்கின்றேன். நம்மிடம் நமக்கு அவசியமாக நமக்கு அணிவதற்கு காட்சட்டை தேவை, கலிஷன், நமக்கு அணிவதற்கு ஷர்ட் தேவை, நமக்கு அணிவதற்கு தொப்பி தேவை என்ற 3 விடயங்களும் தேவையாக இருந்தால் நாம் முதலில் எதை அணிய வேண்டும்? எமது காட்சட்டையை தான் முதலில் அணிய வேண்டும். அதுதான் எமது மானத்தை மறைக்கும் முதல் அங்கி. எனவே நாம் அது மாதிரி தான், அதே போன்றுதான் கல்விதான் எனக்கு மிக முக்கியமான ஒரு அவசியமான குறைபாடாக காணப்படுகின்ற ஒரு விடயம். அதனால் தான் நான் கல்வி தொடர்பாக பேசலாம், கல்வி தொடர்பான கலந்துரையாடல்களை செய்யலாம், கல்வி தொடர்பான இந்த சமூகத்தில் காணப்படும் பிரச்சனைகள் சம்பந்தமான ஒரு தெளிவை ஏற்படுத்தலாம் என்பதற்காகத்தான் எஜுகேஷன் வாய்ஸ் என்ற இந்த யூடியூப் சேனலை நடாத்தி வருகின்றேன். நடாத்தி இந்த செய்திகள் மக்கள் மத்தியிலே போய் சேர்ந்து அதிகமான மக்கள் இந்த கல்வி தொடர்பாக சிந்திக்க வேண்டும், கல்வி தொடர்பாக செயற்பட வேண்டும், கல்விக்கு உதவ வேண்டும், கல்வி கற்றுக்கொண்டிருப்பவர்களை தேடி அடுத்த சமூக பின்னால் வருபவர்கள் கற்று முன்னே வர வேண்டும். இதற்குரிய செயற்பாடுகளை, இதற்குரிய முன் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் இந்த சேனலின் ஊடாக என்பதற்காகத்தான் நான் தொடங்கி இருக்கின்றேன். இதில் கல்வி எஜுகேஷன் கவுன்சிலிங், கல்வி உளவல், அதேபோல் கல்வியியலாளர்களை கொண்டு வந்து அவர்களோடு அளவலாவுதல், கல்வி தொடர்பாக முன்னேறுவதற்குரிய வழிவகைகளை கூறுதல், கல்வியில் ஏன் முன்னேற வேண்டும் என்ற தெளிவை ஏற்படுத்த, இவ்வாறு பல்வேறு விடயங்களை செய்ய முடியும் என்ற ஒரு எதிர்கால எண்ணத்தில் தான் இந்த செயற்பாட்டை நான் ஆரம்பித்திருக்கின்றேன். உண்மையில் நான் ஆரம்பித்திருப்பது உங்கள் எல்லோருக்கும் நியாயம் என்று பட்டால் எனது இந்த எஜுகேஷன் வாய்ஸ் என்ற இந்த கல்வியின் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். ஆதரவு என்பது எனது இந்த ஆதங்கம் தொடர்பான விடயங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது, கேட்டு அது தொடர்பான விடயங்களை அடுத்தவர்களுக்கும் சொல்லி அதை பரப்புவது. வேறு நீங்கள் எனக்கு அதிகமாக ஷேர் பண்ணி, அதிகமாக லைக் பண்ணி, அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி தான் எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றால் இந்த கருத்துக்களை நீங்கள் கேட்டு அடுத்தவர்களுக்கும் சொல்ல வேண்டும். அடுத்தவர்களும் கல்வியில் முன்னேறும், ஒவ்வொருவரும் கல்வியில் முன்னேறும், ஒவ்வொரு குடும்பத்திலும் கல்வித்துறை வளர வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலும் விஞ்ஞான, பொறியியல், அதேபோல் சட்டத்துறை, கணக்கியல் துறை பட்டதாரிகள் இருக்க வேண்டும். அந்த பட்டதாரிகளின் ஊடாக ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு வீடும் முன்னேறி அந்த வீட்டின் முன்னேற்றம் சமூகத்தின் முன்னேற்றமாக மாற வேண்டும். கல்வி என்ற சமூக நிறுவனங்களை பாருங்கள், நமக்கு காணப்படும் மத நிறுவனங்கள். ஒரு தலைவர் கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷம் என்று இருக்கிறார். ஊர் பள்ளி வாசல்களை எடுத்து பாருங்கள், தலைவர்கள் மாறுவதில்லை. தலைவர்களுக்கு அவற்றை விட்டு செல்வதற்கு மனமில்லை. தலைவர்களை மாற்றுவதற்கு சமூகத்திலும் ஆட்கள் இல்லை. தலைவர்கள் கூட இன்னொரு தலைவனை, பின்னால் ஒருவனை உருவாக்கிவிட்டு வெளியே செல்வதற்கு தலைவர்கள் கூட தயாரில்லை. அந்த சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா விடயங்களும் சமூக நிறுவனங்கள், பள்ளிவாசல்கள் போன்ற பாடசாலை, எல்லா விடயத்திலும் யாரும் எதற்கும் முன்னே கொண்டு செல்வதற்கு, முன்னே இந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு யாரும் தயாரில்லாத ஒரு சமூகம் தான். பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகின்றது. எமது பிரதான சமூக நிறுவனம், அரசியல் கட்சிகளை பாருங்கள். 20 வருஷம் 25 வருஷமாக தலைவர்கள், அவர்கள் கட்சியை உருவாக்கி தலைவராக ஆகி அவரே இருந்து அவர் மரணித்து போவதுதான். அவர் இன்னொருவனை உருவாக்கி முன்னே கொண்டு செல்வதற்கு அவர் வழி காட்டுவதில்லை. இவையெல்லாம் ஏன் வருகிறது என்றால் கல்வியில் பின்னடைந்திருக்கின்றோம். சமூக செயற்பாடுகளை சரியாக செயற்படுத்தும் எஜுகேஷன் நாலேஜ், அறிவு திறனில் நாம் பின்னி இருக்கின்றோம். இந்த அறிவை ஊட்டினால் அறிவின் ஊடாக இவர்களை முன்னே கொண்டு வரலாம் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. அந்த எண்ணத்தை தெளிவு பெற சமூகத்தில் இது தொடர்பான கருத்துக்களை பரப்பி சமூகம் இந்த செயற்பாடுகளை முன்னே கொண்டு செல்ல முன்வரும் போது எமது சமூகம் முன்னேறும். எமது சமூகம் முன்னேறினால் நமக்கு ஒரு தெளிவு ஏற்படும் என்பதற்காகத்தான் இந்த எஜுகேஷன் வாய்ஸ் என்ற கல்வியின் குரல் என்ற எனது யூடியூப் சேனல் செயற்படுகின்றது. இது யாருக்கும் அடிமையாக செயற்படாது. யார் தொடர்பாகவும் கூஜா தூக்குவதற்கு இந்த சேனல் பணி புரியாது. இது ஒரு சுயாதீனமாக ஒரு எப்போதுமே ஃப்ரீலான்ஸாக தொடர்ந்து இயங்கக்கூடிய ஒரு சேனலாக இது இருக்கும். இந்த சேனலுக்கு நீங்கள் விரும்பினால் கூடுதலான உங்கள் ஆதரவை தர வேண்டும். ஏன் இந்த சேனலை உருவாக்கி இருக்கிறோம், இது தொடர்பாக ஏன் பேச வேண்டும் என்ற தெளிவை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றேன்.
எனது சேனலை தொடர்ந்து பார்த்து கேட்டுக்கொண்டிருந்ததற்காக உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. மீண்டும் ஒரு முறை வந்து சந்திப்போம்.